வணக்கம் ஆசிரியர் நண்பர்களே. இந்திய கல்வி போராளிகள் என்ற தலைப்பில் ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய ஒரு கல்வி நூலினுடைய விமர்சனத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது 1800களில் தொடங்கி பல்வேறு காலகட்டங்களில் தோன்றிய ஆளுமைகளை பற்றி, அவர்களுடைய கல்வி தத்துவங்களை பற்றியும், கல்விக்காக அவர்கள் போராடியதை பற்றியும் 23 அழகான கட்டுரைகளிலே மிக தெளிவாக கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர் ஆயிஷா நடராஜன் அவர்கள். கல்வியில் நாம் இந்த இடத்தை அடைவதற்கு நம் முன்னோர்கள் எந்த அளவிற்கெல்லாம் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்கும், இந்த கல்வியினை நாம் இன்னும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற உத்வேகத்தை தருவதற்கும் இந்த நூல் கண்டிப்பாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் பயன்படும். சேற்றிலும் சகையிலும் சிக்கி கிடந்த கல்வி தேரை நம் முன்னோர்கள் இழுத்து வந்து நம் கையிலே கொடுத்திருக்கின்றார்கள். அதை நம் ராஜபாட்டையில் முன்னெடுத்து செல்வதற்கு இந்த மாதிரி நூல்களை நாம் படிப்பதும் உணர்ந்து கொள்வதும் மிகவும் சிறப்பானது. இந்த நூலில் பார்த்தீங்க அப்படின்னா 24 துணை நூல்களையும் 16 ஆவணங்களையும் பயன்படுத்தி மிக சிறப்பான முறையில் இந்த நூலை எழுதியிருக்கின்றார். இதுல முதல் கட்டுரையாக கல்வி முறையை போராடி பெற்றவர் என்ற தலைப்பிலே ஒருவரை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். நமது வரலாற்று பாடநூல்களில் கிட்டத்தட்ட எல்லோருக்கும் தெரிந்த ஒருவர், அவரை தான் ராஜாராம் மோகன் ராய். இவரை நாம் சீர்திருத்தவாதிகள் என்ற பட்டியலிலே படித்திருப்போம். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் 3 விஷயங்களில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர் என்று சொல்லுகிறார். ஒன்று, பெண்டிங் பிரபோடு சேர்ந்து கொண்டு சதி என்ற உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தது. இரண்டாவது, டேவிட் ஹேர் என்ற ஒரு ஆங்கிலேயரோடு இணைந்து கொண்டு பொது கல்வி முறையை கொண்டு வருவதற்காக பாடுபட்டது. மூன்றாவது, பிரம்ம ஜமாஜத்தை ஏற்படுத்தி பிராமணர் ஆதிக்கத்தை ஒழித்து பிராமணர் அல்லாதவர்களை புரோகிதராக ஆக்கியது என்று 3 சீர்திருத்தங்களை அவர்கள் குறிப்பிடுகிறார். இவரும் காந்தியை போலவும் விவேகானந்தரை போலவும் இந்தியா முழுவதற்கும் சுற்றுப்பயணம் செய்தவர். பயணங்களே உண்மையான பாடங்கள் என்பதை உணர்ந்தவர். அவர் 1817 ஒரு பேசிய கருத்து இந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சொல்றாரு, தண்ணீர் 3 வகை போல மனிதர்களும் 3 வகை இருக்கிறார்கள். தானாகவே ஊற்றெடுத்து ஆறாக பெருகும் நீர்நிலை போல தாங்களாகவே கல்வி கற்பவர்கள் முதல் ரகம். தேக்கி வைக்கப்பட்டு பயன்படுத்தப்படக்கூடிய ஏரி, கிணறு, குளம் போல வாய்ப்பு கிடைத்தால் சாதிப்பவர்கள் 2வது ரகம். பாலைவனத்தை போல எந்த வசதி வாய்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் 3வது ரகம். இவர்களுக்கு குழாய்கள் மூலமாவது தண்ணீரை கொடுக்க வேண்டிய அரசுகளின் கடமை என்று அவர் பேசியிருக்கிறார். இந்த நூலினுடைய 2வது கட்டுரை மணமக்களை மாணவர்கள் ஆக்கியவர் என்ற தலைப்பிலே குழந்தை திருமணத்தை எதிர்த்து போராடிய பெக்ராம்ஜி மலபாரி என்பவரை பற்றி இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர், நல்ல கவிதை நூல்களை கூட எழுதியிருக்கிறார். பெக்ராம்ஜி மலபாரி அவர்கள் தலை சிறந்த ஆங்கில கவிஞரான டென்னிசன் அவர்கள் தனது நண்பர் மேக்ஸ் முல்லருக்கு எழுதிய ஒரு கடிதத்திலே இவருடைய கவிதையை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது ஒரு நல்ல சிறந்த கவிதை. அந்த கவிதையை பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார்கள் கூட சிறப்பாக சிலாகித்து பேசியிருக்கின்றார். ஏன், பிற்காலத்தில் காந்தியடிகள் தன்னுடைய சபர்மதி ஆசிரமத்தில் அந்த கவிதையை குழந்தைகளை பாட வைத்திருக்கிறார். அது என்ன கவிதை பார்க்கலாம். குழந்தைகளுக்கு விழிகளை கொடுங்கள், அவர்கள் உங்களது எதிர்காலத்தின் இருளை போக்குவர். பிள்ளைகளுக்கு சிறகுகளை கொடுங்கள், உங்களை மேலும் உயரத்திற்கு கொண்டு செல்வர். கல்விக்கு இணையான சிறகுகள் இல்லை, கல்விக்கு இணையான சிறகுகள் இல்லை. பள்ளி போகாதவர்க்கு பார்வை இருந்தும் பயனதும் இல்லை என்று சொல்கிறது அந்த கவிதை. 1885 ருக்மாபாய் என்ற ஒரு சிறுமி, 9 வயது சிறுமி கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க. என்ன அப்படின்னா, என்னை கணவரிடமிருந்து பிரித்து கல்வி கற்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று இந்த ருக்மாபாய் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டியது உன்னுடைய கடமை, அப்படி இல்லை என்றால் சிறை செல்ல வேண்டும் என்ற ஒரு வித்தியாசமான தீர்ப்பை தருகிறார். இதை கேட்டு கொதித்தெழுந்த பெக்ராம்ஜி மலபாரி அவர்கள் நீதிபதி பின்ஹோ முன்னாடி மிகப்பெரிய கோஷத்தை எழுப்புகிறார். குழந்தை திருமணத்தை கண்டித்து பேசுகிறார்.
இந்த குழந்தை திருமணத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்திய மகள்களின் சார்பாக ஒரு வேண்டுகோள் என்ற பிரசுரத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று இங்கிலாந்துக்கு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் சந்தித்து இந்த கோரிக்கையை விடுக்கிறார். அங்கே உள்ள பத்திரிகைகளில் எழுதுகிறார். இந்த செய்தியை இங்கிலாந்திலே குழந்தை திருமணத்தின் தீமையை பற்றி அதிகமாக பேசுகிறார். தனி ஒருவராக பாராளுமன்றத்தில் நின்று கொண்டு குழந்தை திருமணத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர் பெக்ராம்ஜி மலபாரி அவர்கள். இதன் காரணமாக 1885 குழந்தை திருமணம் தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமாக இருந்து மணமக்களாக மாற இருந்த குழந்தைகளை எல்லாம் பள்ளிக்கு அனுப்பிய மிகச்சிறந்த கல்வி சீர்திருத்தவாதி பெக்ராம்ஜி மலபாரி அவர்கள். இந்தியாவின் முதல் ஆசிரியர் என்ற கட்டுரையில் சாவித்திரிபாய் பூலே என்பவரை பற்றி குறிப்பிடுகிறார். 1835 உள்ள ஒரு கல்வி புள்ளிவிவரம் சொல்லுகிறது, 400 பேர் கொண்ட கிராமத்தில் வெறும் 18 ஆண் குழந்தைகள் மட்டும்தான் பள்ளிக்கு சென்றார்கள் என்று. ஒரு பெண் குழந்தை கூட பள்ளிக்கு செல்லவில்லை என்பது அன்றைய நிலை. இந்த காலகட்டத்தில் தான் இதை உடைத்தெறிந்து தானும் கல்வி கற்று பெண்களுக்கும் கல்வி அறிவை அளித்தவர் சாவித்திரிபாய் பூலே என்பவர். தனது 9வது வயதில் ஜோதிராவ் பூலே என்பவரின் மனைவியாக ஆனார். அவர் தன் மனைவிக்கு ரகசியமாக கல்வி கற்றுக் கொடுத்தார், எழுத படிக்க கற்றுக் கொடுத்தார். இதை அறிந்த குடும்பம் அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றுகிறது. பைத்வாடா என்ற கிராமத்தில் பெண்கள் பள்ளியில் ஆசிரியராக சேருகிறார் சாவித்திரிபாய். 1949 விதவைகள் அபலை பெண்களுக்கு ஆதரவாக 75 பேர் கொண்ட கல்வி கற்கும் பாடசாலையை நிறுவுகிறார் சாவித்திரிபாய். அப்பெண்களுக்கு தையல், ஓவியம், கைத்தொழில் போன்று பயிற்சி அளித்தார். இந்த பைத்வாடா கிராமத்திலேயே அவர் நடத்தி வந்த அந்த பள்ளிக்கு ஒரு நாள் அவர் நடந்து போகிறார். சாதிய வெறி கொண்ட சிலர் அவர் மீது சாணியை அடிக்கிறார்கள். மனித மலத்தையும் அழுகிய முட்டைகளையும் வீசி எறிகிறார்கள். எதையும் பொருட்படுத்தாமல் அவமானங்களை தாங்கி கொண்டு திடமான மனதுடன் நடந்து செல்கிறார். பள்ளிக்கு வந்துவிட்டார். சுவற்றின் ஓரத்திற்கு சென்று பையில் கொண்டு வந்திருக்கின்ற இன்னொரு சேலையை உடுத்திக் கொள்கிறார். முகத்தை தண்ணீராலும் கண்ணீராலும் கழுவிவிட்டு தன்னுடைய பணியை தொடங்குகிறார் சாவித்திரிபாய் பூலே. அவர் தான் ஆசிரியராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவரிடம் கல்வி பயின்ற 417 பேரை ஆசிரியராக மாற்றியவர் சாவித்திரிபாய் பூலே என்ற செய்தி இந்த நூலிலே மிக அழகாக கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். கோடி மனிதனின் கல்விக்கு வித்திட்டவர் என்று சயாஜிராவ் கெய்க்வாட் என்பவரை பற்றி அறிமுகப்படுத்துகிறார் ஆசிரியர். சயாஜிராவ் கெய்க்வாட் பரோடா சமஸ்தானத்தின் மன்னர். பரோடா சமஸ்தானத்தின் கடைசி மன்னராக இருந்த மல்ஹார் ராவ் இறந்த பொழுது சமஸ்தானத்திற்கு அரியணை ஏறுவதற்கு ஆண் வாரிசு இல்லை. மகாராணி ஜமுனாபாய் தனது சமஸ்தான அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவிடுகிறார், தங்கள் ஆண் குழந்தைகளோடு தன்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று. காசிராவ் என்பவர் தனது 3 ஆண் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு 600 மைல் பயணம் செய்து ஜமுனாபாயை சந்திக்கிறார். அதில் 2வதாக இருந்த குழந்தையை சயாஜிராவை தனது சுவிகார மகனாக தத்தெடுத்துக் கொள்கிறார் ஜமுனாபாய். உலகில் மிகச்சிறந்த செல்வம் எது என்று கேட்டபோது 8 வயது சயாஜிராவ் சொன்ன பதில் கல்வி என்பது. 1875 மன்னராக முடிசூட்டப்பட்ட போது பரோடா அரண்மனையிலிருந்து கிட்டத்தட்ட 1 மைல் நீளத்திற்கு ஒரு நூலகத்தை திறக்கப்பட்டது. அதை அமைத்தவர் பரோடா மன்னர். சயாஜிராவ் ஒரு பெண் குழந்தையை வைத்து அந்த நூலகத்தை திறந்தார். சாதாரண மனிதர்களுக்கும் அரண்மனையின் இரும்பு கதவுகள் திறக்கப்பட்டு பொது நூலகத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்தார். குலக்கல்வியை முடிவுக்கு கொண்டு வந்து எல்லோருக்கும் கல்வி என்றதை கொண்டு வந்தவர் சயாஜிராவ். இருட்டிலே மட்டுமே நடமாடக்கூடிய, மேல் சட்டை அணியும் உரிமையற்ற, செருப்பு அணியக்கூடாது என்று சொல்லப்பட்ட, தடை விதிக்கப்பட்ட அந்த மக்களின் குழந்தைகளுக்கு சீருடை அணிவித்து பள்ளிக்கு அனுப்பியவர். ஊருக்கு ஒரு நூலகம் என்று அமைத்தவர். இந்தியாவிலும் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் என்று உயர்ந்த பல்கலைக்கழகம் வர வேண்டும் என்று விரும்பினார், உழைத்தார். அப்பொழுதே அவர் இறந்து போனார். சட்டமேதை BR அம்பேத்கருக்கு தனது கல்வி உதவித்தொகை அளித்ததன் மூலம் அவரை உருவாக்கி தந்தவர் சயாஜிராவ் என்பது நம் நினைவில் கொள்ள வேண்டிய செய்தி. அடிப்படை கல்வியை அரசின் கடமை ஆக்கியவர் என்ற கட்டுரையில் திருவாங்கூர் சமஸ்தான மகாராணி ராணி கௌரி பார்வதிபாய் பற்றி குறிப்பிடுகிறார் ஆசிரியர். 1800களின் தொடக்கத்தில் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் மகாராணியாக இருந்த கௌரி லட்சுமிபாய் தன் மகன் சுவாதி திருநாள் பிறந்த சமயத்தில் அந்த பிரசவத்தில் இறந்து விடுகிறார். வாரிசு இல்லை என்ற காரணம் காட்டி பிரிட்டிஷார் சமஸ்தானத்தை எடுத்துக்கொள்வதை தடுப்பதற்காக
ராணி லட்சுமிபாயினுடைய சகோதரி ராணி கௌரிபாய் அரியணை ஏறினார், ஆட்சி செலுத்தினார். தனது காலத்தில் சமஸ்தானத்தில் கல்வி வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட்டவர் ராணி பார்வதிபாய் அவர்கள். அப்போது பிரிட்டிஷ் பிரதிநிதியாக இருந்த சர் தாமஸ் மன்றோ என்பவரின் துணையோடு பல சீர்திருத்தங்களை செய்தார். 1817ஆம் ஆண்டில் ஆரம்ப பள்ளியினை சமஸ்தானத்தில் ஏற்படுத்தினார். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு பள்ளிக்கூடம் என்ற நிலையை ஒரே வருடத்தில் ஏற்படுத்தியவர் ராணி கௌரி பார்வதிபாய் அவர்கள். ராஜபாட்டையில் சாமி ஊர்வலத்தில் தீவட்டி ஏந்தி செல்லும் பெண் குழந்தைகளை தடுத்து அவர்களை பள்ளிக்கு அனுப்பியவர். உயர் ஜாதியினர் என்று கருதப்பட்டவர்களுக்கு மட்டுமே கல்வி என்ற நிலையை மாற்றி சமுதாயத்தில் அனைவருக்கும் ஆரம்ப கல்வி என்ற நிலையை ஏற்படுத்தியவர். ஞாயிற்றுக்கிழமைகளில் பொது விடுமுறை என்ற நிலையினை 1820 ஆண்டுகளில் கொண்டு வந்தார். திருவாங்கூர் வானியல் ஆராய்ச்சி நிலையத்தையும் கட்டமைத்தார். இன்று 100% எழுத்தறிவு என்ற பெருமித நிலையை கேரளா அடைவதற்கு அன்றே அடித்தளமிட்டவர் ராணி கௌரி பார்வதிபாய் அவர்கள். தலித் மக்களின் கல்வி நாயகர் என்ற கட்டுரையில் இந்தியாவின் சாதி அடக்குமுறையில் ஊருக்கு வெளியே சேரி என்று சேற்றில் கிடந்த மக்களின் பற்றியும் அவர்கள் கல்வி பெறுவதற்காக போராடிய ஐயன் காளியை பற்றி குறிப்பிடுகிறார். சமஸ்கிருதத்தில் தலிதா என்ற சொல்லுக்கு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டவர் என்ற பொருள். இந்த புறக்கணிக்கப்பட்ட என்ற சொல்லில் இருந்துதான் தலித் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஜோதிராவ் பூலே அவர்கள். இதைத்தான் ஆங்கிலேயர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது தலித் என்று பயன்படுத்த துவங்கினார்கள். தலித்துக்களை பொது கல்விக்கு கொண்டு வருவதற்காக போராட்டம் நடத்தியவர் கேரள புயல் ஐயன் காளி அவர்கள். 1878 திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வெங்கனூரில் பிறந்தவர். 12 வயதில் கோயில் திருவிழாவில் பாடிக்கொண்டிருந்த பாடல் குழுவின் பாடலை இடைமறித்து தனது உரத்த குரலில் தலித்து மக்களின் அவலங்களை பாடினார். இதை கண்ட வெள்ளை அதிகாரி கால்டு வில்லியம் பரிசாக ஒரு காணி நிலத்தை தர முன்வந்தார். அதை வேண்டாம் என்று மறுத்தார். தலித் குழந்தைகள் படிக்க பள்ளிக்கூடம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். கல்வி ஒன்றே தலித்து மக்களை மீட்டெடுக்கும் ஒரே வழி என்பதை கண்டு கொண்டவர் ஐயன் காளி அவர்கள். மேல்சட்டை அழிய தடை விதித்த சமுதாயத்தை எதிர்த்து கோட்டும் சூட்டுமாக அனைத்து வீரர்களிலும் நடந்தார். தன் சொந்த செலவில் மாட்டு வண்டி வாங்கி அனைத்து மக்களையும் ஏற்றிக்கொண்டு எல்லா சாலைகளிலும் சென்று ஊர் சட்டத்தை எதிர்த்தார் ஐயன் காளி அவர். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த 7 பள்ளிகளில் தலித்து குழந்தைகளை சேர்த்து கொண்டால் 2 ஆசிரியர்களுக்கு தானே சம்பளத்தை தருவதாக முன்வந்தார் ஐயன் காளி. ஆலய நுழைவு போராட்டம் போல பள்ளி நுழைவு போராட்டத்தை நடத்தினார். 2 சிறுவர்களை வலுக்கட்டாயமாக ஒரு பள்ளியில் சேர்த்தார். அன்று இரவே ஆதிக்க சாதிகளால் அந்த பள்ளி தீக்கிரையாக்கப்பட்டது. மறுநாள் ஐயன் காளி அவர்கள் வேலை நிறுத்தம் செய்ய அழைப்பு விடுத்தார். அந்த பகுதி விவசாயமே புலையர்களை நம்பிதான் இருந்தது. ஒருவர் கூட விவசாய வேலைக்கு செல்லவில்லை. இந்த போராட்டம் 17 நாட்கள் தொடர்ந்தது. ஆதிக்க சக்தி அடிபணிந்தது. தலித்து குழந்தைகளையும் பள்ளியில் சேர்த்துக்கொண்டு படிக்க துவங்கினார்கள். தலித்து மக்களின் கல்விக்காக குரல் கொடுத்தவர் ஐயன் காளியை பற்றி மட்டுமல்ல, இந்திய கல்வி போராளிகள் என்ற அந்த நூல், 1000 பள்ளிகளை அமைத்த அமலா போஸ், ஆசிரியர் பயிற்சிக்கு வித்திட்ட ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் போன்ற நாம் அறியாத எண்ணற்ற ஆளுமைகளை பற்றி சொல்லுகிறது. அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல்தான் இந்திய கல்வி போராளிகள் என்ற நூல். தொடர்ந்து இதை போன்ற நல்ல நூல்களை பற்றியும் நல்ல தகவல்களையும் அறிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.